ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பென்ட்ரைவோ அல்லது மெமரி கார்டோ கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, என்னோடய பென்ட்ரைவ் நான் வந்து போட்டிருக்கிறேன். அதில் வந்து எனக்கு ப்ளீஸ் இன்செர்ட் டிஸ்க் இன்டு ரிமூவல் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து என்னோடய பென்ட்ரைவ் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம ஒரு 2 மெத்தடில் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட்டில் போய்ட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு கமெண்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா விண்டோஸ் பட்டனையும் சேர்த்து பண்ணிங்கன்னா ரன் வரும். அதில் போய்ட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நமக்கு டிஸ்பிளேல தெரியுற மாதிரி ஒரு கமெண்ட் பாக்ஸ் வந்து ஒன்று வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்க் பார்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து ஒரு 2 கமெண்ட் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இப்போ டிஸ்க் பார்ட் அப்படின்ட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, லிஸ்ட்டு டிஸ்க் அப்படிங்கிறத டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி வந்து நமக்கு ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு டிஸ்க் 0 அப்படிங்கிறது நம்மளோட லேப்டாப்பில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ டிஸ்க் 1 அப்படிங்கிறது நம்மளோட பென்ட்ரைவாக இருக்கலாம், அல்லது மெமரி கார்டு இருக்கலாம், அது வந்து காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் டிஸ்க் 1 அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ செலக்ட் டிஸ்க் 1, அதாவது நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க, இப்போ 2 பென்ட்ரைவ் போட்டிருக்கீங்க அப்படின்னா டிஸ்க் 1 டிஸ்க் 2 அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ அதில் எது அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் டிஸ்க் 1 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து டிஸ்க் 1 இஸ் நவ் செலக்டட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இப்போ அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதை க்ளீன் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுறீங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் டிஸ்க் பார்ட் சக்ஸஸ்ஃபுல் இன் க்ளீனிங் இந்த டிஸ்க் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே க்ளீன் ஆகிருக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த நம்மளோட மெமரி கார்டு வந்து ஃபார்மட் ஆகி நமக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து 4 GB ஒரு பென்ட்ரைவ் தான். அது கரெக்டானது இப்போ வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணுறப்பே வந்து ப்ளீஸ் இன்சர்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி காமிச்சது. இப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பென்ட்ரைவ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பென்ட்ரைவ் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம இது மாதிரி ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மேபி அது வந்து மறுபடியும் நமக்கு வந்து ரெக்கவரி ஆகலாம். ஸோ இன்னொரு ஸ்டெப் இருக்குது, இன்னொரு மெத்தட் வந்து ஒன்று இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம வந்து ஃபார்மட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி காமிக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த HBUSB டிஸ்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுதான் வந்து சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த சாஃப்ட்வேர் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு அது வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பென்ட்ரைவோட நேம் வந்து காமிக்கும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்ட்ரைவ் நேம்லேயே வந்து நமக்கு அது வந்து எத்தனை ஜிபி பென்ட்ரைவ் அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் சிஸ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குயிக் ஃபார்மட் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமும் நமக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு வேளை நம்ம பென்ட்ரைவ் வந்து ஓரளவுக்கு ஹெல்த் கண்டிஷனில் இருந்து அது நமக்கு வந்து மறுபடியும் ரெக்கவரி மீன்ஸ் மறுபடியும் நமக்கு வந்து ஓப்பன் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த 2 மெத்தடில் நம்மளோட பென்ட்ரைவ் வந்து கரெக்டான பென்ட்ரைவ் வந்து ஓப்பன் ஆகிடலாம். ஸோ ஒரு வேளை ஓப்பன் ஆகலை அப்படின்னா நம்மளோட பென்ட்ரைவ் வந்து சுத்தமாக முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.